everyone, welcome to Parallel Code HTML tutorial. This is level 1. ஓகேங்களா, இதில் வந்து HTML tags பற்றி பார்க்க போகிறோம். HTML tags என்ன? Sometimes இந்த HTML tag வந்து HTML element அப்படின்னும் மென்ஷன் பண்ணுவாங்க. HTML elementனாலும் HTML tagனாலும் ரெண்டு ஒன்று தான். ஓகேங்களா, சரி, இந்த HTML tagனா என்ன, அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். சரி, Notepad++ ஓப்பன் பண்ணிவிட்டு நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க, HTML அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது டேக்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லெஸ் தென் சிம்பிள், அகெயின் கிரேட்டர் தென் சிம்பிள், இந்த ரெண்டு சிம்பிள்குள்ளே நான் ஒரு நேம் மென்ஷன் பண்ணுவேன். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் டேபிள் அப்படின்னு கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு டேக். ஓகேங்களா, டேபிள்னு ஒரு டேக் இருக்குது. அதே மாதிரி இந்த டேபிள் அப்படிங்கிற டேக் வந்து க்ளோசிங் டேக் ஒன்று இருக்குது, டேபிள். ஓகேங்களா, சரி, இது ஓப்பன் டேக், இது க்ளோசிங் டேக், ஓப்பன் டேக், க்ளோசிங் டேக். ஓகேங்களா, இதுக்கு இடையில நீங்கள் வந்து கண்டென்ட் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, இது ஒரு டேக். அதே மாதிரி இன்னொரு டேக் போடுறேன், பி அப்படின்னு ஒரு டேக் போடுறேன். இது வந்து பேராகிராஃப் அப்படிங்கிற டேக். ஸோ இது ஓப்பன் டேக், க்ளோசிங் டேக். ஓகேங்களா, சரி, இப்போது இதுக்கு இடையில வந்து நான் கண்டென்ட் கொடுத்துட்டேன். ஒரு கண்டென்ட் நானே கொடுக்குறேன், ஒரு பெரிய பேராகிராஃப். இந்த பேராகிராஃப் அப்படியே காப்பி பண்ணி இந்த பேராகிராஃப் டேக்குள்ளே போட்டுறேன். இதுதான் என்னோடய கண்டென்ட். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேக் இங்கே ஓப்பன் ஆகிருக்கு, இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, சரி, இதுதான் வந்து இந்த HTML டேக்கில் எலமெண்ட்டுங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த ஓப்பன் டேக் அண்ட் க்ளோசிங் டேக் இது ப்ளஸ் இந்த கண்டென்ட், இது எல்லாமே ஒட்டு மொத்தமாக சேர்ந்தது தான் ஒரு HTML டேக் இல்லை ஒரு HTML எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, சரி, அதாவது வெறும் இதுவும் ப்ளஸ் இது மட்டும் சொல்ல மாட்டாங்க, இன்க்ளூடிங் இந்த கண்டென்ட் இதோடு சேர்ந்தது தான் இந்த HTML எலமெண்ட். ஓகேங்களா, ப்ளஸ் இதில் இன்னும் சில ஃபீச்சர்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்ரிபியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆட்ரிபியூட் அப்படிங்கிறது என்னென்னா, எந்த டேக் ஓப்பன் டேக் இருக்கோ அந்த ஓப்பன் டேக்குள்ளே சில அடிஷ்னலாக சில ஆட்ரிபியூட்ஸ் ஆட் பண்ணுவாங்க. அந்த ஆட்ரிபியூட்ஸுங்கிறது என்னென்ன சொல்லிட்டு பாருங்கள். இப்படி கொடுப்பாங்க. இப்போ கிளாஸ்ன்னு ஒரு நேம் கொடுக்க போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் P1, ஐடிங்கிறது P2 இப்படி கொடுக்க போகிறேன். இந்த கிளாஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இதுக்கு பேர் ஆட்ரிபியூட். அதே மாதிரி இந்த ஐடின்னு கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, இது பேர் ஆட்ரிபியூட். ஆட்ரிபியூட். ஓகேங்களா, ஆனால் இந்த டபுள் கோட்ஸ்குள்ளே P1 அப்படின்னு கொடுக்குறேன் இல்லைங்களா, இங்கே P2ன்னு கொடுக்குறேன் இல்லைங்களா, இது என்னென்னா இந்த ஆட்ரிபியூட்டோட வேல்யூ. ஓகேங்களா, சரி, அதே மாதிரி இந்த ஐடின்ற ஆட்ரிபியூட்டோட வேல்யூ P2, கிளாஸ்ன்ற ஆட்ரிபியூட்டோட வேல்யூ P1. ஓகேங்களா, ஸோ இந்த ஆட்ரிபியூட் அப்படிங்கிறது என்ன, இதோட இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படிங்கிறது அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ வந்து என்னென்ன டேக் இருக்குது, அது எப்படி யூஸ் பண்ணுறன்றதை பற்றி அதோட ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ சிம்பிளாக இந்த மாதிரி கிளாஸ் ஐடி அப்படின்னு கொடுக்குறது எல்லாமே ஆட்ரிபியூட்ஸ். ஓகேங்களா, இப்போது HTML எலமெண்ட் அப்படிங்கிறதும் இல்லை HTML டேக்ங்கிறது என்னென்னா, இன்க்ளூடிங் இந்த ஆட்ரிபியூட்ஸ் இந்த வேல்யூ எல்லாமே சேர்த்து இங்கேருந்து பிகினிங் டு இந்த எண்டிங் வரைக்கும் ஒரு ஃபுல் HTML எலமெண்ட் இல்லை HTML டேக். அதே மாதிரி தான் இந்த டேபிளுக்கும் நீங்கள் வேல்யூ உள்ளே கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கிற மொத்தமாக சேர்ந்து தான் அந்த ஒரு HTML எலமெண்ட் ஒரு HTML டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, சரி, அடுத்து இப்போ வந்து சின்டாக்ஸ் பார்த்துட்டோம், HTML டேக் இல்லை HTML எலமெண்ட்னா என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ வந்து எம்டி எலமெண்ட்ஸ் சிலது இருக்குது. ஓகேங்களா, சரி, எம்டி எலமெண்ட்ஸ் அப்படின்னா இப்போ பாருங்கள், BR அப்படின்னு ஒரு டேக் கொடுக்குறேன். ஓகேங்களா, இதுக்கு எதெல்லாம் வந்து க்ளோசிங் டேக் கிடையாதோ அது எல்லாமே எம்டி எலமெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ எம்டி டேக் இல்லை எம்டி எலமெண்ட்ஸ் எப்படி வேணால் நம்ம அதை வச்சுக்கலாம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த Pன்ற டேக்கு ஓப்பனிங் இருக்குது, க்ளோசிங் இருக்குது. ஓகேங்களா, ஹைலைட் பண்ணது இல்லைங்களா ப்ளூ கலரில். சரி, ஆனால் இதுக்கு அப்படி கிடையாது.
எந்தெந்த டேக்கெல்லாம் க்ளோசிங் டேக் கிடையாதோ அதெல்லாம் எம்டி டேக். ஓகேங்களா. பிஆர் அப்படிங்கிறது ஒன்று, அது வந்து பிரேக்குன்னு அர்த்தம். ஹெச்ஆர் இப்படி ஒன்று இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் ஐஎம்ஜி அப்படின்னு ஒரு டேக் இருக்குது, இது க்ளோசிங் டேக் கிடையாது. லிங்க் அப்படின்னு ஒரு டேக் இருக்குது, இது க்ளோசிங் டேக் கிடையாது. ஓகேங்களா. அடுத்தபடி பார்த்தீங்கன்னா சரி, இந்த மாதிரி இன்னும் நிறைய எம்டி டேக்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான டேக்ஸ் எல்லாம் அடுத்தடுத்த வர வீடியோவில் வந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புரியும். ஸோ இந்த மாதிரி எதெல்லாம் எம்டி டேக்ஸ், அதாவது க்ளோசிங் டேக் இல்லையோ அது எல்லாமே எம்டி டேக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா. இந்த எம்டி டேக்ஸில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஆட்ரிபியூட்ஸ் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கலாம் இதில். ஓகேங்களா. எப்படி எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. பட் ஆனால் ஒரு சில டேக்கில் மட்டும்தான் இந்த கிளாஸு ஒரு சில ஆட்ரிபியூட் ஒரு சில டேக்கில் மட்டும்தான் ஆட் பண்ண முடியும். ஓகேங்களா. இப்போ நான் இங்கே சொன்னேன் பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து இந்த லிங்க் என்ற டேக்கில் ஆட்ரிபியூட்டில் ஆட் பண்ண முடியாது. ஓகேங்களா. சரி, இங்கெல்லாம் என்ன ஆட் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து அடுத்தடுத்த இதிலலாம் நம்ம அந்த டேக் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அது புரியும். அது வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வரும். ஓகேங்களா. இப்போ வந்து டேக்னா என்ன, எம்டி டேக்னா என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா. இப்போ எம்டி டேக்ன்றது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது எல்லாமே எம்டி டேக்ஸ். ஓகேங்களா. சரி, அடுத்து ஒன்று என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நெஸ்டிங் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெஸ்டிங் எலமெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு எலமெண்ட்டுக்குள்ளே இன்னொரு எலமெண்ட் போடுறது. ஃபார் எக்ஸாம்பிள் பின்னு ஒரு டேக் இருக்குது. இப்போ பாருங்கள், ஆல்ரெடி நான் அங்கே பின்னு ஒரு டேக் வச்சுருக்கோம் இல்லைங்களா. இங்கே ஒரு டேக் இருக்குது, நான் எடுத்துறேன் பாருங்கள். இங்கே பின்னு ஒரு டேக் இருக்குது, இதுக்குள்ளே ஒரு கண்டென்ட் இருக்குது. ஓகேங்களா. இதில் நெஸ்டிங் எலமெண்ட் அப்படின்னா இதுக்குள்ளே நான் இன்னொரு டேக் யூஸ் பண்ணிப்பேன், பி. இந்த பின்ற டேக் எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா போல்டாக வர்றதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த பின்ற டேக். ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் க்ளோசிங் பேராகிராஃப் டேக்குள்ளே நான் இன்னொரு டேக் பின்ற ஒரு டேக் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. இது நெஸ்டிங் டேக். ஓகேங்களா. சரி, இதே மாதிரி இதுக்குள்ளே இன்னும் டேக் யூஸ் பண்ணிக்கலாம்னா கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியும். இப்போ நான் ஸ்பேன் அப்படிங்கிற ஒரு டேக் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா. சரி, இப்போது இந்த ஸ்பேன் என்ற டேக் யூஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஒரு டேக்குள்ளே இன்னொரு டேக் யூஸ் பண்ணுறது தான் இந்த நெஸ்டிங் டேக். ஓகேங்களா. ஒரு டேக்குள்ளே இன்னொரு டேக் எத்தனை டேக் வேணால் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இது வந்து அதிகப்படியாக எங்கெல்லாம் அதிகம் இந்த நெஸ்டிங் டேக் நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னா டிவ் அப்படின்னு ஒரு டேக் வரும். இது வந்து கம்மிங் வீடியோவில் நம்ம பார்ப்போம். பட் ஆனால் இந்த டிவ்னு ஒரு டேக் இருக்குது. இந்த டிவ்க்குள்ளே இந்த மாதிரி ஒரு டிவ்க்குள்ளே இன்னொரு டிவ், அந்த டிவ்க்குள்ளே இன்னொரு டிவ், இந்த மாதிரி அந்த டிவ்க்குள்ளே ஒரு பேராகிராஃப் இப்படி. ஸோ இந்த மாதிரி நெஸ்டடாக உங்களுக்கு வந்து உள்ள நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே போகலாம். ஓகேங்களா. இதுக்கு பேர் தான் நெஸ்டிங் டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. சரி, இப்போ நெஸ்டிங் எலமெண்ட்ஸ் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து HTML கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கமெண்ட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு இந்த கோடிங் எல்லாம் வேண்டாம், அவுட்புட்டில் எனக்கு தெரிய வேண்டாம் அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணி வைக்கிறதுக்கு தான், அதாவது பிளாக் பண்ணி வைக்கிறதுக்கு தான் இந்த கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. சரி, இப்போது இந்த ஃபைல் நம்ம சேவ் பண்ணிவிட்டு இதோட அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்ப்போம். அப்போது உங்களுக்கு கமெண்ட்ஸுங்கிறது நான் கொஞ்சம் ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். ஃபைலில் போய்ட்டு சேவ் ஆஸ் கொடுங்க. ஸோ நான் ஆல்ரெடி ஒரு ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கேன், HTML கிளாஸஸ்ன்ட்டு. இது வந்து லெவல் 1, அதனால் HTML elements.html அப்படின்னு கொடுக்கும். ஸோ மறக்காமல் .htmlங்கிறது மட்டும் மறக்காமல் கொடுங்க. சரி, இப்போ இதோட அவுட்புட் எப்படி வரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். HTML கிளாஸஸ்க்குள்ளே பாருங்க, 1ல் HTML elements.html கொடுத்துருக்கேன். ஸோ டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ நம்மளுக்கு அந்த ரிசல்ட் நமக்கு இங்கே வந்துடுச்சு பாருங்கள். ஓகேங்களா. அங்கே என்னென்ன டேகெல்லாம் நான் யூஸ் பண்ணியிருந்தனோ அதெல்லாம் இங்கே அதோட அவுட்புட்லாம் இங்கே வருது. ஓகேங்களா. இந்த ஹெச்ஆர்ன்றதுக்கு தான் அந்த ஹரிசாண்டல் லைன் இங்கே வந்திருக்கு. ஓகேங்களா. சரி,
இப்போ இந்த டேக்லாம் நான் வந்து எம்டி டேக்னு சொன்னேன், இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். சரி, இப்போ இங்கே ஒரு பேராகிராஃப் இருக்குது. இதில் வந்து இந்த பேராகிராஃப்லேயும் ஒரு கண்டென்ட் நான் போடுறேன். போட்டாச்சு, இது சேவ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், ஸோ எனக்கு 2 பேராகிராஃப் இருக்குது. இங்கே ஒரு பேராகிராஃப் இருக்குது, இங்கே ஒரு பேராகிராஃப் இருக்குது. ஓகேங்களா? இப்போது எனக்கு இந்த செகண்ட் பேராகிராஃப் வேண்டாம், இந்த பேராகிராஃப் வேண்டாம். பட் ஆனால் எனக்கு அந்த கோடிங்லாம் அப்படியே இருக்கணும், இந்த பேராகிராஃப் அப்படியே இருக்கணும். ஆனால் வந்து எனக்கு அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகக்கூடாது. அதை எப்படி நம்ம பிளாக் பண்ணி வைக்கிறது? இதுக்கு தான் இந்த கமெண்ட்ஸுங்கிறது யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சரி, இந்த கமெண்ட்ஸோட ஸ்டார்டிங் டேக் எப்படி இருக்கும்னா, ஒரு லெஸ் தென் சிம்பிள் எக்ஸ்க்ளமேட்டரி டபுள் ஹைஃபன் இப்படி வச்சிங்கன்னா கமெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். உங்களுக்கு எந்த இடத்துல அது வந்து பிளாக் பண்ணுறது ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல போய்ட்டு 2 ஐஃபன் வச்சுட்டு அகைன் கிரேட்டர் தென் கொடுத்தீங்கன்னா இதோட ஸ்டாப் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், உங்களுக்கு இங்கே வந்து தெரியல. இப்போ பாருங்கள், இதே இதுக்கு இங்கே போடுற பாருங்கள், இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இந்த பேராகிராஃப் முடிஞ்ச உடனே இது பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், நான் எங்கே வந்து கமெண்ட் கொடுத்துருக்கனோ அது வந்து க்ரீன் கலரில் தெரியுது. இது வந்து பிளாக் ஆகிருக்கு. இது நான் கொடுக்காத எல்லாமே எனக்கு வந்து ப்ளூ கலரில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ தட் மீன்ஸ் இதெல்லாம் எனேபிளில் இருக்குது, இது மட்டும் டிசேபிளில் இருக்குது. ஓகேங்களா? சரி, இப்போ எனக்கு இந்த பேராகிராஃப் வராது. சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா பாருங்கள், வந்து எனக்கு பேராகிராஃப் வந்து கமெண்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இதுக்கு தான் கமெண்ட் டேக் யூஸ் பண்ணணும். ஸோ HTML கமெண்ட் டேக் இப்படி தான் யூஸ் பண்ணணும். இது வந்து ஓப்பனிங், இது க்ளோசிங். ஓகேங்களா? இது வந்து மல்டிபிள் லைன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், சிங்கிள் லைன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் ஒன். அடுத்து எலமெண்ட்ஸ் அப்படிங்கிற வந்து 2 டைப் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? HTML டேக்ஸ் வந்து எக்கச்சக்கமான HTML டேக்ஸ் இருக்குது. அதை 2 டைப்பாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்டு டைப் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு டைப் வந்து பிளாக் லெவல் எலமெண்ட்ஸ், செகண்ட் டைப் வந்து இன்லைன் லெவல் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? பிளாக் லெவல் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவ்னு ஒரு டேக் வரும், பேராகிராஃப் H1, H2, H3, H6 அந்த மாதிரி. ஸோ பிளாக் லெவல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு டேக் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோட வித் டிஃபால்ட்டாகவே 100% வித் இருக்கும். ஓகேங்களா? அப்படி இருக்கக்கூடிய டேக் தான் பிளாக் லெவல் எலமெண்ட்ஸ். ஓகேங்களா? அதே இன்லைன் லெவல் அப்படின்னா, இப்போ பாருங்கள், இந்த பீன்னு கொடுத்துருக்கேன் போல்டு, இதெல்லாம் இன்லைன் லெவல் எலமெண்ட்ஸ். இது ஸ்பேன் அப்படின்னு கொடுத்துருக்கேன், இது இன்லைன் லெவல் எலமெண்ட்ஸ். இந்த பிளாக் லெவல் எலமெண்ட்ஸ்க்கும் இன்லைன் லெவல் எலமெண்ட்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்லைன் எலமெண்ட் வந்து எவ்வளோ இருக்கோ அவ்வளோதான் வித் எடுத்துக்கும். ஓகேங்களா? ஆனால் பேராகிராஃப் அப்படிங்கிறது வந்து பிளாக் லெவல் எலமெண்ட்டுங்கிறதுனால இதோட வித் நீங்கள் வந்து வெறும் ஒரே ஒரு லெட்டர் கொடுத்துருந்தாலும் அதோட வித் 100% தான். ஓகேங்களா? அந்த லைனோட வித் வந்து 100%. ஆனால் இந்த ஸ்பேனுங்கிறதுக்கு வந்து நீங்கள் ஒரு லெட்டர் கொடுத்தீங்கன்னா ஒரு லெட்டருக்கு எவ்வளோ வித்து எடுத்துக்குமோ அவ்வளோ வித்து தான் அந்த ஸ்பேனுக்கான வித்து. ஓகேங்களா? இதுதான் இன்லைன் லெவலுக்கும் பிளாக் லெவல் எலமெண்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இப்போ புரிகிற மாதிரி காட்டுறேன் பாருங்கள். ஒரு டிவ் எடுத்துக்கிறேன். இந்த டிவ் டேக்குள்ள பர்டிகுலர் கண்டென்ட் நான் போட்டுறேன். ஓகேங்களா? சரி, இதே தான் இன்னொரு ஸ்பேன் அப்படின்னு ஒரு டேக் எடுத்துக்கிறேன். இதில் வந்து ஜஸ்ட்டு சரி ஒரு நிமிஷம், சேம் கண்டென்ட் 2 டேக்லேயும் கொடுக்குறேன். என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், ஒரு கண்டென்ட் கொடுத்து ரெண்டுமே ஒரே இது தான், ஒரு கண்ணனும் கிடையாது. பட் ஆனால் ஈஸியாக புரியுறதுக்காக சொல்கிறேன். ஸோ இதுலேயும் வந்து ஒரே கண்டென்ட் தான் கொடுத்துருக்கு, இதுலேயும் ஒரு கண்டென்ட் தான் கொடுத்துருக்கேன். இப்போது நமக்கு வந்து வித்தியாசம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, நம்ம டிஃப்ரென்ஸ் கொடுப்போம். பார்த்தீங்கன்னா இது வேறு இதில் வந்திருக்கு, இது வேறு இதில் வந்திருக்கு. ஓகேங்களா? சரி, இது வந்து நார்மலாக இருக்கிறதுனால நமக்கு தெரியல. இதுவே ஒரு பார்டர் போட்டிருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். பாருங்கள்,
இப்போ பாருங்க, தெரியுதுங்களா? சரி, இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற டிப்புங்கிறது வந்து இதோட வித்து வந்து 100%. ஸ்க்ரீனோட சைஸ் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ எடுத்துருச்சு. அதுவே ஸ்பேன்ன்ற டேக் பார்த்தீங்கன்னா அது அந்த டேக் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ மாத்திரம் தான் வித்து எடுத்திருக்கு. அதாவது அந்த எலமெண்ட்ஸ் கண்டென்ட் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ மாத்திரம் தான் வித்து எடுத்திருக்கு. ஓகேங்களா? ஸோ பிளாக் லெவல் எலமெண்ட் எப்போவுமே ஃபுல் வித் எடுத்துக்கும், டிஃபால்ட்டாகவே ஃபுல் வித். ஓகேங்களா? ஸ்க்ரீனோட வித் எவ்வளவோ அவ்வளோ எடுத்துக்கும். இன்லைன் எலமெண்ட்ஸ் எப்போவுமே அந்த கண்டென்ட் அந்த எலமெண்ட்டோட கண்டென்ட் எவ்வளோ இருக்கோ அவ்வளோதான் வித் எடுத்துக்கும். அதுதான் வந்து இன்லைன் லெவல் எலமெண்ட். ஓகேங்களா? பாருங்கள், பிளாக் லெவல் எலமெண்ட் வந்து ஆக்குபைஸ் 100% ஆஃப் த அவைலபிள் வித். இது வந்து டேக் அப் ஒன்லி as much as space in needs. ஓகேங்களா? சரி, அடுத்து பிளாக் லெவல் பார்த்துட்டோம். பிளாக் லெவலில் என்னெல்லாம் வரும் பார்த்தீங்கன்னா டிவ்வு, பேராகிராஃப், பின்றது H1, ஹெட்டிங் லெவல் டேக்ஸ், ஃபார்ம் அப்படின்னு ஒன்று இருக்குது, OL அப்படின்னா ஆர்டர் லிஸ்ட்டுன்னு அர்த்தம், ULனா அன்ஆர்டர் லிஸ்ட்டுன்னு அர்த்தம், LI அப்படின்னா லிஸ்ட்டுன்னு அர்த்தம். இந்த மாதிரி பிளாக் லெவல் எலமெண்ட்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஓகேங்களா? சரி, அடுத்து இன்லைன் லெவல் என்னென்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா இமேஜ், IMG, இமேஜ்ன்ற டேகு, ஏன்ற டேகு, ஸ்பேனு, ஸ்ட்ராங்கு, B, EM, IE இந்த மாதிரி டேக் எல்லாம் என்னென்னா இன்லைன் லெவல். இதெல்லாம் வந்து நம்ம கண்டென்ட் எவ்வளோ இருக்கோ அவ்வளோதான் வித்து எடுத்துக்கும், அது மேலே வித்து எடுத்துக்காது. ஆனால் இங்கே இருக்கிற எல்லாமே ஃபுல் வித்து எடுத்துக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து அதாவது பிளாக் லெவலுக்கும் இன்லைன் லெவல் எலமெண்ட்ஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? சரி, எலமெண்ட்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, எலமெண்ட்ஸ்க்கு பிளாக் லெவலில் என்ன, இன்லைன்னா என்ன, நெஸ்டிங் எலமெண்ட்ஸ்னால் என்ன, இதை பற்றி இதில் வந்து நல்லா பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் வந்து ஒவ்வொரு டேக்கும் வந்து எப்படி வேலை செய்யுது அப்படின்னு ப்ரீஃபாக பார்க்கலாம். இந்த வீடியோ சீரிஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக பாருங்கள். நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணதும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கு, பட் இன்னும் எக்ஸ்ப்ளனேஷன் வேணும், இல்லை இதில் வந்து சில சேஞ்சஸ் வேணும் அப்படின்னா உங்களுடைய இதை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நான் சேஞ்ச் பண்ணி கண்டென்ட் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் இந்த பேரலல் கோட் அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு அடிக்கடி அப்டேட் உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் எ கிரேட் டைம். தேங்க்யூ.